பல ஆர்டர்கள் உருவாக்கப்படுது, பல யூனிட்டுகள் உருவாக்கப்படுது. ஆனா அங்க இருக்கக்கூடிய குவாலிஃபைடு இன்னைக்கு அவனை கான்ட்ராக்டரா வச்சு அவர்களை கூலி குறைவா கொடுத்து இன்னைக்கு அவங்களை எல்லாரையும் நாசம் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன் இந்த உள்ளூர்காரனுக்கோ கோலார் மாவட்டத்தை சார்ந்தவங்களுக்கோ கர்நாடகத்தை சார்ந்தவங்களுக்கோ ஏன் இந்த பெமல்ல வேலை வாய்ப்பை உருவாக்க கூடாது? ஏன் இந்த பெமல்ல வேலை வாய்ப்பை உருவாக்க கூடாது? ஏன் இந்த பெமல்ல வேலை வாய்ப்பை உருவாக்க கூடாது? இந்த அமைப்பின் நோக்கம் யாரையும் சாட அல்ல, எதிர்க்க அல்ல. இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம். இது தங்கவயலை சேர்ந்த அமைப்பு. தங்கவயல்ல பிறந்தவங்க லண்டன்ல இருந்தாலும் சரி அவங்க இதுல சேரணும். இது பிம்பல் தனிப்பட்ட இடம் இல்லை, இது பாகிஸ்தான் கிடையாது. இதுவும் இந்த வாழ்ந்த அத்தனை பேரும் தங்கவயலை சேர்ந்தவர்கள் தான். காலத்தின் சூழ்நிலை இங்க வந்திருக்கிறாங்களே தவிர இது எங்களுடைய துவக்கத்தின் அடையாளமான இடம் இது. எனவே நாங்கள் சொல்லியிருக்கிற கோரிக்கைகள் அத்தனையும் தங்கவயலை நிலைநிறுத்தியதா இருக்கலாம். இருந்தாலும் விம்மல் பிரச்சனையை இதில் உள்ளடக்கி இருக்கிறது. இங்கு வாழ்கிற கேஷுவல் லேபர்ஸ் அவங்க நிரந்தரமாக்கணும். அப்பாயின்மெண்ட் தங்கவயல் சேர்ந்தவங்களுக்கு கிடைக்கணும். குடிநீர் கிடைக்கணும். தங்க சுரங்க குடியிருப்பு பகுதிகளில் இருக்கிற வீடுகளை சொந்தாக்கணும். இதுதான் நோக்கமே தவிர ஒருத்தரை சாடுறதுக்கோ இன்னொருத்தரை புகழறதுக்கோ இந்த அமைப்பு தொடங்கல. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எனவே நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கிறதுனால, விளக்கமாக சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால வாய்ப்புக்கு நன்றி கூறி அடுத்த கூட்டமும் நடைபெற இருப்பதால் அங்கு நான் பேசிக்கொள்கிறேன். ನಾವು ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟನ್ನ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿ 1 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಆಗಿದೆ. ಈ ದಿನ ಬೆಮ್ಮಲ್ ನಗರ ಆಲ್ದ ಮರದ ಹತ್ರ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವಂಥ ಹಿರಿಯರಲ್ಲಿ ಮೊದಲು ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತೇನೆ. ಯಾಕೆಂದರೆ ಯಾರು ಯುವಕರು ಇಲ್ಲ, ಇಲ್ಲಿ ಎಲ್ಲ ಹಿರಿಯರೇ ಬಂದಿರೋದು, ಎಲ್ಲರಿಗೂ ಸೀನಿಯರ್ಗಳು ಇರೋದು. ಆದ್ದರಿಂದ ಈ ಚಿನ್ನದ ಭೂಮಿಯನ್ನು ಉಳಿಸಬೇಕು. ಈ KGFನ ಶಾಶ್ವತವಾಗಿ ಏನೇನು ನಾವು ಕಳ್ಕೊಂಡಿದ್ದೀವೋ ಅದನ್ನು ಮರುಪಡಿಬೇಕು ಅನ್ನೋ ಉದ್ದೇಶಪೂರ್ವಕವಾಗಿಯೇ 1 ವರ್ಷದಿಂದ ನಾವು ಇದನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ದೇವೆ. ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಸುಮಾರು ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ. ನಾವು ಏನು ಇವತ್ತು ಧ್ವನಿ ಎತ್ತಿ ಮಾತಾಡ್ತೀವೋ ಆ ಧ್ವನಿ ಹೋಗಿ ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರಕ್ಕೂ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರಕ್ಕೂ ತಲುಪಬೇಕು. ಏನು ಕಳ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ ನಾವು ಅಂದರೆ, ಮೊದಲಿಗೆ ಹೇಳ್ಬಿಡ್ತೀನಿ, ಇವತ್ತು 35,000 ಜನ ಸೂರ್ಯನ ನೋಡ್ದಂಗೆ ಹೋಗ್ತಾರೆ, ಸೂರ್ಯ ಮುಳುಗಿದ ಮೇಲೆ ಬರ್ತಾರೆ ಗುಡಿ. ಅವರಿಗೆ ಆಲ್ಟರ್ನೇಟ್ ದಾರಿ ಅಂತ ಇಲ್ಲಿ ಬಂದು KGFನ 35 ವಾರ್ಡ್ಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂಗೆ ಮಾತಾಡ್ತೀನಿ. ಇಲ್ಲಿ ಯಾವ ತೋಟಗಾರಿಕೆ ಇಲ್ಲ, ಯಾವ ವ್ಯವಸಾಯ ಇಲ್ಲ, ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದರೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ದುಡಿಬೇಕು, ದುಡಿಯೋಕ್ಕೆ ಕೈಗೆ ಕೆಲಸ ಬೇಕು. ಆ ಕೆಲಸವನ್ನು ಯಾರು ಇರೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಇರೋ ಫ್ಯಾಕ್ಟ್ರಿ BGML ಮುಚ್ಚಾಯಿತು. BGML ಇವತ್ತು ಅತಂತ್ರ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತಿದೆ. ಯಾಕೆಂದರೆ ಒಂದು ಕಡೆ TCL ಅವ್ರಿಗೆ ಹೋರಾಡ್ತಾರ, ಹೋದ 31ನೇ ತಾರೀಕು ಸುಮಾರು ಜನ ರಿಟೈರ್ಡು. ಈ ರೀತಿ ನಡೀತಾ ಇದೆ. ಇದಕ್ಕೆ ನಾವು ಯಾಕೆ ಇದನ್ನು ಇಷ್ಟೊಂದು ದೀರ್ಘವಾಗಿ ತಗೊಂಡೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅಂದರೆ, KGFನ ಜನ ಬಂದು ಡೈಲಿ ವಲಸೆ ಹೋಗ್ತಾರೆ. ನಮ್ಮ ಊರಿನಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋವಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ಇನ್ನೂ ಯಾವುದೂ ರೂಪ ಆಗಿಲ್ಲ. ಇದಕ್ಕೆ ಏನು ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರವೂ ಒತ್ತು ನೀಡ್ತಾ ಇಲ್ಲ, ಈ ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರವು KGF ಕಡೆ ಗಮನ ಹರಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು 1 ವರ್ಷದಿಂದ ಸತತವಾಗಿ 1 ಲಕ್ಷ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇದುವರೆಗೂ ಒಂದು 30,000 ಜನ ಸಹಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಸುಮಾರು ಹಲವಾರು ಬೇಡಿಕೆಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೀವಿ. KGF ಏನಾಗಬೇಕು, KGF ಜನತೆಗೆ ಏನಾಗಬೇಕು, ಇದರ ಬಗ್ಗೆ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. ಅದರ ಬಗ್ಗೆ ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷರು ಈಗ ಬಂದಿದ್ದಾರೆ, ಅವರು ನಿಮ್ಗೆ ಬ್ರೀಫ್ ಆಗಿ ತಿಳಿಸ್ತಾರೆ. ಆದ್ದರಿಂದ ದಯವಿಟ್ಟು ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಅನ್ಕೊಳ್ಳೋದು ಏನಂದರೆ, ನೀವೆಲ್ಲರೂ ಸಹಕಾರ ಮಾಡಬೇಕು. ಈ 1 ಲಕ್ಷ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮ ಏನಿದೆಯೋ ಅದನ್ನು ನೀವೆಲ್ಲ ಭಾಗಿಯಾಗಬೇಕು. ಭಾಗಿಯಾಗಿ ನಾವು ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿದಾಗ ನಮ್ಮ ಊರು ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನೀವೆಲ್ಲ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಜೊತೆ ಇರಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ. ನಾನು ಅವಶ್ಯಕತೆ
மெசேஜ் தான் அது இன்னைக்கு திறந்திருக்குது. அது சொன்னார் 50 பேருடைய நிலைமை இல்ல, 1,50,000 பேர் சாப்பிடக்கூடிய உணவு அதுன்னு சொல்லிட்டு 24 ஹவர்ஸ்ல அது திறந்துச்சு. அதே மாதிரி அம்பேத்கர் ஸ்டேடியம் MP ஸ்பாட் வெரிஃபை பண்ணி கிளீனிங் ஆகி 20 லட்சம் ரூபாய் அதை ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ ரயில்வே மினிஸ்டர் சோமனா பர்சனலா பார்த்து மெமராண்டம் ஏதான் கேட்டாரு, ரெடியா எடுத்துன்னு போகுது சேவ் கமிட்டி. அதெல்லாம் நீங்க யூடியூப்ல பார்த்துன்னு இருப்பீங்க. இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் இன்னைக்கு ட்ரெயின் டைமிங் மாறி இருக்குது. நம்மளுடைய ரெக்வஸ்ட் சேவ் கமிட்டியுடைய ரிக்வஸ்ட் வந்து தலைவர் கொடுத்தது. ஸோ தலைவர் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், குறிக்கோள் என்ன, நம்ம அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவா அவர் உரையாற்றணும்ட்டு அவரை கேட்டுக்கிறேன். இந்த சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட்னுடைய அமைப்பு இங்க நான் வந்து பார்க்கும்போது நான் காலதாமதமா வந்தேன். அதுக்கு முதல்ல எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். ரெண்டாவது, இங்க எதிரில் உக்காந்துக்கிறவங்க எல்லாமே தலைவர்கள். தங்கவயல் கண்ட, பெமல் கண்ட, பல போராட்டங்களை கண்ட, பல பிரச்சனைகளை கண்ட தலைவர்கள் தான் இங்க முன்னாடி உக்காந்துருந்தாங்க. நம்ம கருணாமூர்த்தி சார் பேசும்போது பெரிய புகழ்ச்சி உரையெல்லாம் ஆற்றினார். அது நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இது எல்லாரும் கூடி சேர்ந்து ஒவ்வொருத்தருடைய கரங்களும் ஒன்னா சேர்ந்து ஆதரிச்சதுனால அந்த இயக்கம் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு இன்னைக்கு முன்ன போயின்னு இருக்கு. இங்க இந்த பகுதியில் இந்த சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் கூட்டத்தை ஏன் பெமல்ல கூட்டுறாங்க, இது பங்கார்பேட்டுக்கு பாதி போயிட்டு இருக்கிற ஒரு இடம், இங்க ஏன் இதை பத்தி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் நினைக்கலாம். தங்கவயலுடைய அடுத்த பகுதி தான் இந்த பெமல் நகர். தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய அடுத்த ஜெனரேஷன் தான் இந்த பெமல் நகர். இன்னைக்கு இந்த சேவ் KGFல எல்லாமே KGF தான், KGF தான். பங்கார்பேட்டுக்கார ஆதரிக்கணும்னு கேக்குறேன். இங்க ஏன் நாங்க முக்கியமா பேச வந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம செங்குட்டுவன் சார் சொன்னார், இழந்ததை மீட்க இருப்பதை காக்க என்கின்ற ஒரே ஸ்லோகன் தான். பல அரசியல் கட்சிகள் இதுல இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த சேவ் KGFல நம்மளுடைய அரசியல் கட்சியினுடைய ஐடென்டிட்டியை நாம தூர வைக்கணும். ஒரு காமன் அஜெண்டா மேல நாம எல்லாம் ஒன்னாகணும். அந்த அஜெண்டா மேல இந்த ஊர் நலனுக்காக நாம செயல்படணும். எந்த அரசியல் நோக்கத்துக்காகவோ ஆதாயத்துக்காகவோ பதவியினுடைய பெறுவதற்காகவோ இந்த சேவ் KGFல நாம செயல்படக்கூடாது என்பது அடிப்படையா நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். என்ன ஒரு காலத்துல தங்க வயல்ல எப்படி இருந்துச்சு, தங்க சுரங்க இருந்த போது எப்படி இருந்துச்சு, நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருந்துச்சு, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருந்துச்சு, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு, ஸ்போர்ட்ஸ்ல நாம எப்படி இருந்தோம், சமூக சீர்திருத்த நிகழ்ச்சிகள் எப்படி தங்க வயல்ல நடத்தப்பட்டது. ஆனா இன்னைக்கு அனைத்தும் மறைந்து போயிருக்கிறது. இதை மீட்க வேண்டும். இன்னைக்கு தங்க சுரங்கம் மூடி 26 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா பேசின கதையை பேசின்னு தான் இருக்கிறோம். ஆனா எந்தவித 1% மாற்றம் கூட இன்னைக்கு ஏற்படல. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய குடியிருப்புகள், தங்க சுரங்கம் இன்னைக்கு உலகம் பூரா பேசப்படுதுன்னு சொன்னா, இந்த தங்க சுரங்கத்தினுடைய வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகள், அந்த வீடுகளை நாம சொந்தமாக்கப்பட வேண்டும் அப்படின்ற அடிப்படையா கேட்கிறோம். நாம பெருசா கட்டினுக்கிறோம், யாரும் கேட்கறது இல்ல, என்ன ஆயிட போகுது அப்படின்ற அந்த எண்ணங்களை நாம தூர வைக்கணும். ஆனா இதை நிரந்தரமாக்கப்பட வேண்டும். இதுக்கு கேபினெட் முடிவு இருக்குது. அந்த கேபினெட் முடிவை அமல்படுத்துன்னு சொல்லிட்டு சேவ் KGF சொல்லுது. வேற எந்தவித எங்களுடைய டிமாண்ட் இல்லை. ஏன்னா இந்த கையெழுத்து இயக்கத்துல அது முதல் கோரிக்கையாக இன்னைக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. ஓராண்டு காலமாக 3-4 போராட்டங்களை தங்க சுரங்க பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல சீர்திருத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணோம், மனு கொடுத்தோம், கோரிக்கைகளை வச்சோம். ஆனா ஏதாவது ஒரு மாற்றம் இன்னைக்கு ஏற்பட்டு இருக்கிறதா? அசம்பிளியில பேசுறாங்க. ஆனா நிஜமான சூழ்நிலைகள் என்ன அப்படின்னும் போது அதுக்கு மக்கள் ஒன்றுபட்டு
குரல் எழுப்ப வேண்டிய, போராட வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது. அதை நாம் வலியுறுத்தி இன்னைக்கு மக்கள் மத்தியில் இன்னைக்கு பிரச்சாரத்தை கொண்டு போறோம். பிஜிஎம்எல் மருத்துவமனையை மாற்றி அமைத்தால், அதை ஒரு மருத்துவமனையாக மாற்றி அமைத்தால், இல்ல கல்லூரியாக மாற்றி அமைத்தால், இன்னைக்கு இந்த கோலார் மாவட்டத்திற்கு ஒரு சிறந்த மருத்துவமனையாக உருவாக்க முடியும். இன்னைக்கு பாண்டிச்சேரியில அந்த ஜிம்மர் என்ற மருத்துவமனை போர்ச்சுகீஸ் காலத்தில் கட்டப்பட்ட மருத்துவமனை, இன்றைக்கு மத்திய அரசு எடுத்து நடத்திட்டு இருக்கிற அந்த மருத்துவமனை போல ஏன் இந்த கம்பெனி ஹாஸ்பிட்டல நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை இன்னைக்கு நாம வைக்கிறோம். குடி தண்ணீர், இன்னைக்கு விஷ தண்ணீரை நாம குடிச்சுன்னு இருக்கோம். இன்னைக்கு மிகப்பெரிய வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய கோலார் தங்க வயல்ல இன்னைக்கு குடி தண்ணீர் எல்லாருக்கும் கட்சின்னு இருக்குதா? அப்ப ஏன் அந்த குடி தண்ணீர் இன்னைக்கு நிரந்தர குடி தண்ணீர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பெங்களூர் ரூரல், சிக்கபலாப்பூர், கோலார் மாவட்டம் 1-2 இன்னைக்கு முன்னாள் நீதிபதி கோபால்கவுடா தலைமையில இன்னைக்கு போராட்டத்தை பண்றாங்க. ஆனா நம்மளுக்கு நான் அன்னைக்கு பேசின அந்த சமயத்துல கூட கோலார்ல 4 TMC தண்ணி இருக்குது, KGFல அந்த இருக்குது, பாலார் பேசின் இந்த ஆலமரத்து அடியில இன்னைக்கு இருக்குது. ஏன் அந்த குடிநீரை நிரந்தர குடிநீராக மாற்றுவதற்கு ஒரு திட்டத்தை ஏற்படுத்த கூடாது அப்படின்னு சொல்றோம். பெமல்ல இருந்து எல்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டு வந்து இருக்கிறீங்க. பெமல் கம்பெனி இன்னைக்கு லாஸ்ட்ல போய் நில்ல. பெமல்ல இன்னைக்கு பல ஆர்டர்கள் உருவாக்கப்படுது, பல யூனிட்டுகள் உருவாக்கப்படுது. ஆனா அங்க இருக்கக்கூடிய குவாலிஃபைடு இன்னைக்கு அவனை கான்ட்ராக்டரா வச்சு அவர்களை கூலி குறைவா கொடுத்து இன்னைக்கு அவங்களை எல்லாரையும் நாசம் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன் இந்த உள்ளூர்காரனுக்கோ, கோலார் மாவட்டத்தை சார்ந்தவங்களுக்கோ, கர்நாடகத்தை சார்ந்தவங்களுக்கோ ஏன் இந்த பெமல்ல வேலை வாய்ப்பை உருவாக்க கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை ஆழமாக இன்னைக்கு நாம வைக்கிறோம். 1000 ஏக்கர் கைப்பற்றப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா 1000 ஏக்கர்ல ஏதாவது இன்னைக்கு 1% வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்துவதற்கு இன்னைக்கு முயற்சிகள் நடக்கிறதா அப்படின்னும் போது இன்னைக்கு வேலை வாய்ப்பை தங்க வயலில் ஏற்படுத்த வேண்டும். அந்த இளைஞர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எதிர்கால சந்ததியினரை இன்னைக்கு காப்பதற்காக இன்னைக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அப்படின்ட்டு இன்னைக்கு நாம கோரிக்கைகளை வைக்கிறோம். அதனுடைய முதல் படியாக நாம பேசணும் போது இந்த மாவட்டத்தினுடைய MP மல்லேஷ் பாபை நாம மறந்துட முடியாது. ஏன்னா இந்த கோரிக்கைகளை வச்சு நாங்க கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது மல்லேஷ் பாபு இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பலர் தடை செய்தார்கள். ஆனா மல்லேஷ் பாபு இந்த இயக்கத்தை, இந்த கோரிக்கைகளை நான் ஆதரிக்கிறேன் என்று சொல்லி எங்களுடைய கையெழுத்து இயக்கத்தை இன்னைக்கு ஆதரிச்சார். அதை தொடர்ந்து இன்னைக்கு ஜிம்கானா மைதானம் இங்க இருக்கக்கூடிய பலர் ஸ்போர்ட்ஸ், நம்ம பசங்க இன்னைக்கு கஞ்சாவுக்கு அடிமை ஆயிட்டு போறான், குடிக்கு அடிமை ஆயிட்டு போறான். அவனுடைய இன்னைக்கு வேற ஆக்டிவிட்டிஸே இல்லை. ஜிம்கானா மைதானத்தை சீரமைக்கணும்னு சொன்னோம். MP அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்தார். 136 பஞ்சாயத்துகளுடைய சிக்னேச்சர் கலெக்ட் பண்ணி டாக்டர் B.R. அம்பேத்கர் ஸ்டேடியம்னு வச்சாச்சு. அது நோ மோர் ஜிம்கானா. சாரி சார், ஜிம்கானா மைதானத்தை, அது அம்பேத்கர் ஸ்டேடியம், அந்த அம்பேத்கர் ஸ்டேடியம் மறுசீரமைப்பு செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு நாம அந்த கோரிக்கையை வச்சோம். அவரு கூட அதுக்கான இனிஷியேட்டிவ் பண்ணார். இன்னைக்கு அந்த வேலை கூட இன்னைக்கு தேய்ந்து இருக்கிறது. அதனால பல பிரச்சனைகளை இன்னைக்கு தட்டி கேட்க வேண்டிய ஒரு மக்கள் இயக்கம் இன்றைக்கு தேவை. அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு நாம் ஒன்றுபட்டு நின்று இந்த பிரச்சனைகளை இன்னைக்கு எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கோரிக்கைகளை வச்சு இன்னைக்கு சிக்னேச்சர் கேம்பெயினை நாம பண்றோம். அந்த விதத்துல ஏன் பெமல நான் பெருமையா பேசுறேன்னு சொன்னா, கோலார் தங்க வயல்ல மைனிங் பகுதியில கூட வெகுட இந்த ஒரு ஆதரவு கிடைக்கல. ஆனா இந்த பெமல் பகுதியில் இருக்கக்கூடிய தோழர்கள், இந்த பெமல் பகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகாக்கள் இன்னைக்கு சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்புக்கு வலுவாக, தூணாக இன்றைக்கு நிற்கிறார்கள். இந்த இயக்கம் உருவாவதற்கு காரணமாக இருந்து இந்த பெமல் பகுதி, இதே இடத்துல ஒரு ஸ்கூல்ல ஒரு மீட்டிங் வச்சாங்க. அன்னைக்கு நம்ம சேர்மன் சுரேஷ் சார் கூட நாங்க வழியில பார்த்து நாங்க கூப்பிட்டோம். அதே மாதிரி பாபு அவரை கூட நாம இன்னைக்கு கூப்பிட்டோம். அந்த இயக்கம் அன்னைக்கு உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் இன்னைக்கு 1 வருஷமா தங்க வயல் முழுவதும் இன்னைக்கு அடியெடுத்து வச்சுட்டு வருது. இன்னைக்கு என்ன இங்க சிறப்புன்னு சொன்னா, இங்க பெமல் KGF யூனிட் அப்படின்ற ஒரு யூனிட்டை இன்னைக்கு உருவாக்கப்பட்டு இருக்கிறாங்க.
இந்த பகுதியினுடைய ஆபீஸ் பேரரா பிரதாபன் இன்னைக்கு ட்ரெஷரரா இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பகுதியினுடைய முன்னாள் தொழிற்சங்கத்தில் இருந்த மூத்த சகோதரர் இறுதிராஜும் நம்மளுடைய ஜெய்சீலன் அவர்களும் மூத்த ஆலோசகர்களாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நம்ம சகோதரர் கருணாமூர்த்தி, சகோதரர் அன்பழகன் அவர்கள் இந்த கோஆர்டினேட்டரா உருவாக்கப்பட்டிருக்கிறார். யாருக்கும் பதவி பிக்ஸ் கிடையாது. ஜோதி பாஸ்க்கும் இங்க பதவி பிக்ஸ் கிடையாது. நாம ஒரு இயக்கத்தை உருவாக்குறோம், ஒரு இயக்கத்தை தட்டி எழுப்புறோம். பலர் எல்லாருமே தலைவர்கள், இதில் இருப்பவர்கள் எல்லாருமே ஒவ்வொருவரும் இதனுடைய தூண்கள். யாரும் இல்லை. இன்று நான் உருவாக்குகின்றேன், நாளை இன்னொருவர் இதை தூக்கி பிடிக்க வேண்டும், இன்னொருவர் தூக்கி பிடிக்க வேண்டும். இதற்கு ஒருவனே நானே என்கின்ற அந்த கோஷம் கிடையாது என்பதை ஆணித்தரமாக இன்றைக்கு சொல்லுகின்றோம். இன்றைக்கு ஒரு கமிட்டி இன்னைக்கு உட்காந்துக்குது, நாளைக்கு எதிரில் உட்காந்துக்கிறவங்க இந்த கமிட்டியில உட்காந்துப்போம். நாம எதிரில் உட்காந்து அதை ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டம் இன்றைக்கு இருக்கிறது. இந்த போராட்டம் கையெழுத்து இயக்கத்தினால என்ன சாதிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பலர் நினைக்கலாம். தங்க வயல்ல 2 ஜெனரேஷனா இளைஞர்களுக்கு வரலாறு தெரியாம, இன்றைக்கு தங்க வயல் இளைஞர்களுக்கு விஷயங்கள் தெரியாம இன்னைக்கு அழிஞ்சு நிற்கிறான். அதனால இந்த கையெழுத்து இயக்கத்தின் மூலியமாக மக்களை சார்த்து மக்களிடம் சென்று இந்த பிரச்சனைகளை நாம் எடுத்து சொல்லி இளைஞர்களை தட்டி எழுப்பி என் மண்ணினுடைய தியாகத்தை நீ தூக்கி பிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த சிறிய முயற்சியை இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வயசாயிடுச்சு, நாம மறையிறோம். ஆனா எதிர்காலத்துக்கு என்ன சொல்ல போறோம்? பெமல் இப்படியே அழிஞ்சிடணுமா? பெமல்ல நார்த் இந்தியாக்காரனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துன்னு இருக்கணுமா? ஒரு மக்கள் இயக்கம் ஏன் உருவாக கூடாது? எங்களுடைய அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை ஏன் நிரந்தரமாக்கப்படக்கூடாது? இந்த உள்ளூர்காரனுக்கு ஏன் வேலை கொடுக்க கூடாது? இந்த மாவட்டத்தை சார்ந்தவனுக்கு ஏன் வேலையை கொடுக்க கூடாது? அப்படின்ற பல்வேறு கோரிக்கைகள் இன்னைக்கு வலுப்பெறுகிறது. திட பயணிகளுக்கு ஒரே ஆதாரம் சொன்னா அது இன்னைக்கு அந்த ட்ரெயின் தான். அந்த ட்ரெயின் மெஜஸ்டிக்ல இருந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்த 2வது நாள் அதை இன்னைக்கு மாத்தி அமைச்சாங்க. மீண்டும் அதை பத்தி பேசி அதை சொல்லி இன்னைக்கு அந்த ட்ரெயினை ஒயிட் ஃபீல்ட்ல இருந்து விடுறதுக்கான முயற்சி செஞ்சுக்கிறாங்க. அந்த முயற்சி கூட ஒரு பக்கம் பலர் போராட்டத்தை நடத்தினார்கள், ஒரு பக்கம் பலர் போய் மனுவை கொடுத்தார்கள், ஒரு பக்கம் இந்த இயக்கத்தை செய்யவில்லை என்றால் மத்திரி வீட்டையே முற்றுகையிடுவோம் என்கின்ற எச்சரிக்கை கொடுத்தோம். அதன் பிறகுதான் அந்த வேலைகள் செய்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? தட்டி கேட்டால் மட்டுமே பிரச்சனைகள் தீர்க்கப்படும், போராடி கேட்டால் மட்டுமே பிரச்சனைகள் தீர்க்கப்படும். இன்றைக்கு தெளிவில்லை, தெளிவுபடுத்துகின்ற வேலையை, இன்றைக்கு உணர்வை உருவாக்குகின்ற வேலையை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் செய்கிறது. இந்த மண்ணை காப்பதற்காக, இந்த மண்ணை தூக்கி பிடிப்பதற்காக, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வு உள்ளவர்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அரசியல் நோக்கம் அல்ல, பதவிக்கு வர வேண்டும் என்கின்ற நோக்கம் அல்ல, அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கின்ற நோக்கம் அல்ல, இன்றைக்கு MP MLA ஆக வேண்டும் என்கின்ற நோக்கம் அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் தெளிவாக தெல்ல தெளிவாக இன்றைக்கு சொல்லுகின்றோம். உங்களை இவ்வளவு நேரம் காக்க வைத்து விட்டோம். நீங்கள் ஒவ்வொருவரும் இதனுடைய தலைவர்களே. இந்த இயக்கம் உங்களுடைய இயக்கம். எங்களால் இதை ஒரு பாகத்தில் இருந்து தூக்கி விட்டு இருக்கிறோம். நீங்க கூட வாலண்டரியா, நீங்க கூட சேவ் கேஜிஎஃப், நான் சேவ் கேஜிஎஃப், நான் இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லி கையெழுத்து இயக்கத்தில் நீங்கள் இறங்க வேண்டும். வீடு வீடாக தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் முடிந்த அளவு இதை சொல்லி நீங்கள் கையெழுத்து இயக்கத்தை பெற்று தர வேண்டும். 1 மாதத்திலே இந்த கையெழுத்து இயக்கத்தை நிறைவு செய்து தங்க சுரங்க மூடிய மார்ச் 1 கருப்பு தினத்தை மிகப்பெரிய அளவிலே பிளாக் டே என்கின்ற அளவுக்கு அனுசரித்து அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினரை தங்கவயல் அழைத்து வந்து இந்த கையெழுத்து இயக்கத்தை அவரிடம் ஒப்படைக்கின்ற வேலையை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதை வெற்றி பெற செய்வதற்காக நீங்கள் அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.
ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭ ಆಗಿ ಇವತ್ತು 1 ವರ್ಷ ಆಗಿದೆ. ಸುಮಾರು ನಾನು ಕೇಳಿ ಬಂದಿದ್ದೀನಿ, ಸೇವ್ KGF ಯಾರು ಸೇವ್ ಮಾಡಿಲ್ಲ. ಆದರೆ ಈಗ ಮುಂದೆ ಬಂದಿರೋ ಜ್ಯೋತಿ ಬಾಸ್ ಅವ್ರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಅವ್ರ ತಂಡದಲ್ಲಿ ಸೇವ್ ಮಾಡಬೇಕಂತ ಬಂದಿದ್ದಾರೆ. KGF ಸೇವ್ ಮಾಡಬೇಕು. ಇನ್ನು ಏನು ಹೋಗಿದೆಯೋ ಅದು ಹೋಗಲಿ, ಇನ್ನು ಬರೋದನ್ನಾದರೂ ಉಳ್ಕೋಬೇಕಂತ ಅವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಇವತ್ತು ನಮ್ಮ ಡಿಕೆಹಳ್ಳಿ ಗ್ರಾಮ ಪಂಚಾಯತಿ ಲಿಮಿಟ್ಸಲ್ಲಿ ಅವರು ಇವತ್ತು ಒಂದು ಮೀಟಿಂಗನ್ನು ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ರು. ಆ ಮೀಟಿಂಗಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ KGFನವರೇ, ನಾವೆಲ್ಲ ಹುಟ್ಟು ಬೆಳೆದು KGFನವರೇ, ಓದಿದ್ದು KGFಲ್ಲೇ. ಆದರೆ ಯಾರಿಗೂ ನ್ಯಾಯ ಸಿಗ್ತಾಯಿಲ್ಲ KGFಲ್ಲಿ. ಅದರಿಂದ ಇವತ್ತು ಸೇವ್ KGF ಅಂತ ಒಂದು ಕಮಿಟಿ ಮಾಡಿರೋದ್ರಿಂದ ಅದು ಎಲ್ಲರಿಗೂ ಒಳ್ಳೆಯದಾಗತ್ತೆ. ನಾವೆಲ್ಲ ಸೇರಿ ಅದಕ್ಕೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಬೇಕು. ಸೇವ್ KGFಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಬೇಕು. ನಾವು ಜಾತಿ ಮತ ಏನಿಲ್ಲ ಇದರಲ್ಲಿ. ಸೇವ್ KGFಲ್ಲಿ ನಮ್ಮ ಊರು ಉಳಿಬೇಕು, ನಮ್ಮ ಊರನ್ನು ಕಾಪಾಡಬೇಕು, ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಕಾಪಾಡಬೇಕು. ಹೋಗಿ ಬರೋ ಜನನ ಡೈಲಿ ಟ್ರಾವೆಲ್ಸ್ ಅವ್ರು ಹೇಳ್ದಂಗೆ, ಸಂಗೋಟಿನ್ ಸರ್ ಹೇಳ್ದಂಗೆ ಸುಮಾರು ಜನ ಡೈಲಿ ಟ್ರಾವೆಲರ್ಸ್ ಇದ್ದಾರೆ. ಯಾರಿಗೂ ಸೇಫ್ಟಿ ಇಲ್ಲ, ಸೇವೂ ಇಲ್ಲ. ಅದರಿಂದ ಇವತ್ತು ಅವರು ತಂಡ ಇವತ್ತು ಒಂದು ಡಿಕೆಹಳ್ಳಿಯಲ್ಲಿ ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ನಾವೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇದ್ದೀವಿ. ಸೇವ್ KGFನ ಬೆಳಿಬೇಕು, ಸೇವ್ KGFನ ನೀವೆಲ್ಲ ಉಳಿಸ್ಬೇಕಂತ ಹೇಳಿ ನನ್ನ ಮಾತು ಮುಗಿಸ್ತೀನಿ. ಟೈಮ್ ಇಲ್ಲ, ಅದರಿಂದ ನನ್ನ ಮಾತು. ಈ KGF ಐಕ್ಯತೆಯ ಸಮಿತಿಗೆ ಸದಾಕಾಲ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಪಣವನ್ನು ತೊಟ್ಟು ಕೆಲಸವನ್ನ ಮಾಡೋಣ. ಇವರೇನು ಅಜೆಂಡವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಈ ಭಾಗದಲ್ಲಿ KGFನಲ್ಲಿ 5 ದಶಕಗಳ ಕಾಲ ಇರ್ತಕ್ಕಂಥ ಮನೆಗಳನ್ನ ಸ್ವಂತ ಮಾಡಿಕೊಡ್ತಕ್ಕಂಥದ್ದಕ್ಕೆ ಒಂದು ಅಜೆಂಡವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಮತ್ತೆ BML ಕಾರ್ಖಾನೆಯಲ್ಲಿ ಕಾಯಂ ನೌಕರರಿಗೆ ಒಂದು ಆದ್ಯತೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸ್ಥಳೀಯರಿಗೆ ಉದ್ಯೋಗ ಅವಕಾಶವನ್ನು ಕೊಡಬೇಕು ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ನಮ್ಮ ಹೋರಾಟ ಕೂಡ ಆಗಿದೆ. ಸ್ಥಳೀಯರಿಗೆ, ಯಾಕಂದ್ರೆ ಮೊದಲ ಆದ್ಯತೆ ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ಕೊಡಬೇಕು ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಉದ್ದೇಶ, ಅದು ಕೂಡ ಸಮ್ಮತವಾಗಿದೆ. ಮತ್ತೆ ಇಲ್ಲಿ ಏನು ಈ ಭಾಗದಲ್ಲಿ KGF ಭಾಗದಲ್ಲಿ ಉಳುಮೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ರೈತರ ಜಮೀನಲ್ಲ, ಎಲ್ಲ ಕಾರ್ಮಿಕರಾಗಿ ದುಡಿತಕ್ಕಂಥ ಬೆಳಿಗ್ಗೆ ಇದ್ರೆ ಸಾಯಂಕಾಲವರೆಗೂ ಕೂಡ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ದುಡಿದು ಮಕ್ಕಳನ್ನ ಪೋಷಣೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ವ್ಯವಸ್ಥೆ ನಿರ್ಮಾಣ ಆಗಿದೆ. ಅದು ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಏನು ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ ಕಾರಿಡಾರ್ ಬರ್ತಾ ಇದೆ, ಆ ಕಾರಿಡಾರ್ಗೆ ಏಕೈಕ ಇಲ್ಲಿ ಆದ್ಯತೆಯನ್ನು ಕೊಟ್ಟು, ಕೇಂದ್ರ ಆಗಿರ್ಬೋದು ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರ ಆಗಿರ್ಬೋದು, ಆದ್ಯತೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಒಂದು ಕಾರ್ಖಾನೆಯನ್ನ ಮಾಡಿದ್ರೆ, ಇಲ್ಲಿ ಕಾರ್ಖಾನೆಗಳು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ಅನುಕೂಲ ಆಗ್ತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ಅಜೆಂಡಾವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದೆಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ನಮ್ಮ ಸಮ್ಮತ ಇದೆ. ನಾವು ಯಾವತ್ತೂ ಕೂಡ KGFನ ಉಳಿಸತಕ್ಕಂಥದಕ್ಕೆ ಹೋರಾಡೋಣ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಹೇಳ್ತಾ, ನನ್ನನ್ನು ಕರೆದು ಇಲ್ಲಿ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ಟಂತ ಎಲ್ಲ ಹಿರಿಯರು ಕೂಡ ಎಲ್ಲ ಕೂಡ ತಂದೆ ಸಮಾನರಿದ್ದೀರಿ. ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಾನು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಎಲ್ರಿಗೂ ಕೂಡ ವಂದಿಸ್ತಾ ನನ್ನ ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಜೈ ಹಿಂದ್, ಜೈ ಕರ್ನಾಟಕ. ಮಾತು ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த கூட்டம் வந்துட்டு முறையா முடிக்கணுன்ற ஒரு ஸ்டேஜில் வந்திருக்கிறோம். சேவ் KGF யுனைடெட் ஃபோரம் இந்த டிகேஎல்இ பஞ்சாயத்து லிமிட் இருக்கிற இந்த பகுதியில் சிக்னேச்சருக்கு 1 லட்சம் கையெழுத்து வாங்கணுன்ற ஒரு திட்டமிட்டு தொடர்ந்து தங்கவயல் பகுதி சுற்றி இருக்கிற பமல் நகர் பகுதியில் சிக்னேச்சர் வாங்குற சூழலில் இன்னைக்கு இந்த கூட்டத்தை இங்கே பண்ணியிருக்கிறோம். இந்த கூட்டத்துக்கு பெரு ஆதரவா நீங்கள்லாம் வந்துட்டு இந்த மீட்டிங்கை வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சதுக்கு முதற்கண் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம்.